என் வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இது ஜனவரி 2024ல் உங்ககிட்ட வந்து 25,000 இருந்து நீங்கள் வந்து 25,000க்கு ஒரு பெஸ்ட் ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா எந்த ஃபோன் வாங்கலாம்னு சொல்ல போகிறேன். ஏன்னா வந்து 25,000 பட்ஜெட்டில் வந்து ஏகப்பட்ட ஃபோன்ஸ் இருக்குது. அந்த ஏகப்பட்ட ஃபோன்ஸ்லேருந்து நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 சூப்பரான ஃபோன் பிக் பண்ணியிருக்கேன். கூடவே ஒரு ஃபோனுக்கும் என்னென்ன ப்ளஸ் இருக்குது என்னென்ன மைனஸ் இருக்குன்னு பார்க்க போகிறோம். எல்லாமே சூப்பராக பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. நேற்று நம்ம சேனலில் வந்து பெஸ்ட் ஃபோன் 20,000 வீடியோ போட்டிருக்கோம். பார்க்கலாம் மறக்காம செக் பண்ணி பாருங்க. கூட வந்து 2 வீக்ஸ் முன்னாடி பெஸ்ட் ஃபோன் 15,000 வீடியோ போட்டிருக்கோம். அதுவும் பார்க்கலாம் மறக்காம செக் பண்ணி பாருங்க. கூட நம்ம பார்க்குற ஃபோன்ஸ் எல்லாமே வந்து நல்ல ஃபோன் தான். நல்ல ஒரு சூப்பரான குவாலிட்டியான ஃபோன் சொல்ல போகிறேன். வீடியோ ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்க. கூட இப்போ சேல் நடந்துருக்கு, டூ சேல். அதில் வந்து ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. நல்லாவே போகுது அப்படின்னு சொல்லிட்டு கூட மறக்காம வீடியோ ஃபுல்லாக பாருங்க. முதல் வீடியோ பாருங்கன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பரோட ஷேர் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃபோன் பிளான் பண்ணுறாங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க. அப்புறம் அவங்களுக்கு யூஸ் ஆகும்போது இப்போ அவங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்களும் பார்த்துக்கணும் கௌதம் சேனல். வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபோன் பற்றி பார்க்க போகிறோம். என்ன ஃபோன்னா இன்ஃபினிக்ஸ் வந்து ரீசெண்டாக ஒரு சூப்பரான ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. என்ன ஃபோன்னா இன்ஃபினிக்ஸ் 030 5G. இதான் ஃபர்ஸ்ட் ஃபோனு. இந்த ஃபோனோட குயிக்கான ஸ்பெக்ஸ் பற்றி பார்த்துடலாம். இந்த ஃபோனில் உங்களுக்கு வந்து 6.78 இன்ச்க்கான ஒரு கர்வ்ட் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. Dimensity 8020 ப்ராசஸர் மற்றும் 108 மெகாபிக்சலுக்கான OIS கேமரா, ட்ரிபிள் கேமரா இருக்குது. 50 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா, 5000 mAhக்கான மேசிவ் பேட்டரி கொடுத்துருக்காங்க. சார்ஜ் பண்ணுறதுக்கு 68 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. இந்த ஃபோனை ரேம் பொறுத்தளவுக்கு 12GB ரேம், 256GB உங்களுக்கு வந்து 24,000 rupees வரப்போகுது. ரொம்ப கம்மின்னு சொல்லலாம், 1000 rupees கம்மியாகவே இருக்குது. இந்த ஃபோன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. இந்த ஃபோனோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனை ப்ளஸ் பொறுத்தளவுக்கு டிஸ்பிளே சூப்பராகவே இருக்குது. இந்த பட்ஜெட்டில் கர்வ் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. கூட வந்து பேட்டரி சூப்பராக இருக்குது, கேமரா நல்லா இருக்குது, OIS சப்போர்ட்லாம் கொடுக்குறாங்க. கூட ஓவரால் சூப்பராகவே இருக்குது. இந்த ஃபோனில் ஒரே ஒரு மைனஸ் தான். என்ன மைனஸ்னா சர்வீஸ் எப்போ இருக்குன்னு தெரிய வரல. இன்ஃபினிக்ஸ் சர்வீஸ் சர்வீஸ் வந்து இருக்குது, பட் வந்து அஃபிஷியலாக சர்வீஸ் சென்டர் கிடையாது. தேர்ட் பார்ட்டியோட அவங்க வந்து சர்வீஸ் சென்டர் வச்சுருக்காங்க. அவங்க தனியாக வச்சுருந்தா நல்லா இருக்கும். கூட வந்து ஃபாஸ்ட்டாக சர்வீஸ் கிடைக்கும். அது மட்டும் தான் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் சொல்லிக்கிறேன். கூட வந்து சர்வீஸ் மற்றபடி இருக்குது, தேர்ட் பார்ட்டியில் இருக்குது. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. முதல் ஃபோன் வந்து இன்ஃபினிக்ஸ் 030 5G. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. செகண்ட் ஃபோன் பற்றி பார்க்க போகிறோம். ரீசெண்டாக 3 மாதம் முன்னாடி ரியல்மியோட 11 சீரிஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து இப்போ பார்க்க போகிற ஃபோன் வந்து ரியல்மி 11 Pro Plus. இந்த ஃபோன் வந்து 25,000 பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனை பற்றி பார்த்துடலாம். இந்த ஃபோன் உங்களுக்கு வந்து 6.7 இன்ச்க்கான ஒரு OLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. Dimensity 7050 ப்ராசஸர் மற்றும் 200 மெகாபிக்சலுக்கான OIS கேமரா, ட்ரிபிள் கேமரா இருக்குது. கூட 32 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமராவும் இருக்குது. இந்த ஃபோனில் 5000 mAhக்கான மேசிவ் பேட்டரி கொடுத்துருக்காங்க. சார்ஜ் பண்ணுறதுக்கு 100 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. இந்த ஃபோன் ரேம் பொறுத்தளவுக்கு 8GB ரேம், 2GB பொறுத்தளவுக்கு 26,000 rupees வருது. ஒரு 1000 rupees அதிகமாக தான் இருக்க போகுது. பட் நீங்கள் கார்டு ஆஃபர்லாம் இன்னும் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. 25,000 கீழே வர வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. இந்த ஃபோன் ப்ளஸ் அண்ட் மைனஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் ப்ளஸ் பொறுத்தளவுக்கு டிஸ்பிளே சூப்பராகவே இருக்குது. நல்ல ஒரு கர்வ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. கூட வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் சூப்பராகவே இருக்க போகுது. ப்ராசஸரும் இந்த ஃபோனில் நல்லாவே கொடுத்துருக்காங்க. கூட கேமராவும் நல்லா இருக்குது, ரியல்மியும் நல்லா இருக்குது, செல்ஃபியும் சூப்பராக இருக்குது, பேட்டரியும் சூப்பராக இருக்குது. ஓவரால் எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா, இந்த ஃபோனில் நிறைய ஆப்ஸ் இருக்கும். கூட வந்து ப்ரீ இன்ஸ்டால் ஆப்ஸ் நிறைய இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்பாங்க. எக்ஸாம்பிள் ஹாட் ஆப்ஸ் மாதிரி நிறையா இருக்கும். பட் நீங்கள் வந்து இது டிசேபிள் பண்ணிக்கலாம், அன்இன்ஸ்டாலும் பண்ணிக்கலாம். பட் வந்து எதுக்கு கொடுக்குறாங்கன்னு தெரியல. ஏன்னா வந்து ஒரு ஹை பட்ஜெட் மொபைலில் எதுக்கு கொடுக்குறாங்கன்னு தெரியல. அந்த ஆப்ஷன் உங்களுக்கு நிறைய இன்ஸ்டால் பண்ணி கொடுப்பாங்க. பட் நீங்கள் வந்து டிசேபிள் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. ரியல்மி 11 Pro Plus 5G நல்லாவே இருக்க போகுது. இப்போ நம்ம தேர்ட் ஃபோன் பற்றி பார்க்க போகிறோம். என்ன ஃபோன்னா OnePlus. உங்களுக்கு OnePlus தரப்பில் வந்து ஒரு நல்ல ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. OnePlus Nord CE3 5G. இந்த ஃபோன் சூப்பராக இருக்க போது. OnePlus தரப்பு வந்து 25K பட்ஜெட்டில். இந்த ஃபோனோட ஸ்பெக்ஸ் பற்றி பார்த்துடலாம். இந்த ஃபோன் 6.7 இன்ச்க்கான ஒரு AMOLED டிஸ்பிளே, Qualcomm Snapdragon 782Gக்கான ஒரு 5G ப்ராசஸர், 50 மெகாபிக்சலுக்கான OIS கேமரா, ட்ரிபிள் கேமரா இருக்குது. ரியரில் 16 மெகாபிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமராவும் இருக்குது. இந்த ஃபோன் 5000 mAhக்கான ஒரு மேக்ஸ் பேட்டரி கொடுத்துருக்காங்க. கூட சார்ஜ் பண்ணுறதுக்கு 80 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. இந்த ஃபோன் ரேம் ப்ரைசிங் பொறுத்தளவுக்கு 8GB ரேம், 128GB பொறுத்தளவுக்கு கரெக்டாக 24,999 rupees வருது. கண்டிப்பாக ரொம்ப ப்ரைஸ் கம்மியாக இருக்க போகுது. பட் நீங்கள் அமேசானில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு 1000 rupees கூப்பன் என்ன கேட்பாங்க. நீங்கள் டிக் கொடுத்துட்டீங்கன்னா 25,000 ஒரு 1000 rupees கம்மி பண்ணி 24,000 நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த ஒரு ஆப்ஷனும் இருக்குது. அது போக நீங்கள் கார்டாக யூஸ் பண்ணிங்கன்னா 23 கூட நீங்கள் வாங்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஆப்ஷனும் இருக்குது. OnePlus வந்து ஒரு சூப்பரான ஃபோன் சொல்லலாம். இந்த ஃபோனுடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோன் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் ஓகேவா சூப்பராகவே இருக்குது. இந்த ஃபோனில் மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குது. இந்த ஃபோனுடைய மைனஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோன் நம்மளுக்கு வந்து பேட்டரி பேக்கப் வந்து ரொம்ப சூப்பர்னு சொல்கிறாங்க. ஒரு 5.5 hours 6 hours வரும்னு சொல்கிறாங்க.
பட் பேட்டரி செகண்ட் குறைஞ்சா கூட உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. அது யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாகவும் சார்ஜ் பண்ணிக்கலாம். பட் வந்து பேட்டரியோட பேக்கப் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது மற்ற ஃபோன் கம்பேர் பண்ணும்போது. அப்புறமா இந்த ஃபோனில் வந்து கேமரா குவாலிட்டியும் ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, ஆவரேஜாக இருக்குது. நீங்கள் வந்து ரொம்ப எதிர்பார்க்க முடியாது கேமரா குவாலிட்டி, ரொம்ப கம்மியும் கிடையாது, அவ்வளோ ஆவரேஜாக இருக்குது. நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணிக்கலாம். ஓவராலாக OnePlus தரப்பு வந்து ஒரு 25,000 பட்ஜெட்டில் நல்ல ஃபோன் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோன் ட்ரை பண்ணி பாருங்க. OnePlus Nord CE3 5G கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஃபோன் பற்றி பார்க்க போகிறோம். என்ன ஃபோன்னா இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன Redmi Note 13 சீரிஸ் தான். இதில் என்ன ஃபோன்னா Redmi Note 13 Pro. இந்த ஃபோன் வந்து இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருந்தாங்க, ஒரு சூப்பரான ஃபோன்னு சொல்லலாம். பட் ப்ரைஸிங் வந்து 12 சீரிஸ் கம்பேர் பண்ணும்போது 13 சீரிஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. இந்த ஃபோனை யூஸ்க்கான ஸ்பெக்ஸ் பற்றி பார்த்துடலாம். இந்த ஃபோன் அவங்களுக்கு வந்து 6.67 இன்ச்க்கான ஒரு AMOLED டிஸ்பிளே, கர்வ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. Snapdragon 7S Gen 2 ப்ராசர் மற்றும் 200 மெகாபிக்சலுக்கான ஒரு OIS கேமரா ப்ளஸ் 8+2 ட்ரிபிள் கேமரா கொடுத்துருக்காங்க. 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா. இந்த ஃபோனில் 5100 mAhக்கான மேசிவ் பேட்டரி கொடுத்துருக்காங்க. சார்ஜ் பண்ணுறதுக்கு 65 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் இருக்குது. கூட இந்த ஃபோனில் ரேம் பொறுத்தளவுக்கு 8GB ரேம் 128GB பொறுத்தளவுக்கு ஒரு 26,000 rupees வருது. பட்ஜெட்டோட 1000 rupees அதிகமாக தான் ஆகுது. பட் நீங்கள் கார்டு ஆஃபர்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 1000 rupees கம்மி பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷனும் இருக்குது. இந்த ஃபோனோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் ப்ளஸ் பொறுத்தளவுக்கு டிஸ்பிளே சூப்பராக கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு கர்வ் டிஸ்பிளே, நல்ல ஒரு குவாலிட்டியான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. கூட ப்ராசர் பொறுத்தளவுக்கும் Qualcomm Snapdragon 7S Gen 2 கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் நெகட்டிவ் பற்றி பார்க்கலாம். நெகட்டிவ் பொறுத்தளவுக்கு 2 நெகட்டிவ் இருக்குது. கேமரா பொறுத்தளவுக்கு ரியலில் சூப்பராகவே இருக்குது, ஓரளவுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. பட் செல்ஃபியில் வந்து 16 மெகாபிக்சல் தான் இருக்குது, ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, ஆவரேஜாக பெர்ஃபார்ம் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு கேமராவும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் ஆட்ஸ் வந்து ரெட்மியில் வரும்னு நினைக்கிறேன். பட் நீங்கள் வந்து செட்டப் பண்ணும்போதே நீங்கள் வந்து கரெக்டாக செட்டப் பண்ணிங்கன்னா ஆட்ஸ் வந்து நீங்கள் ஒரு 90% to 80% நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். அதை கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த ஃபோன் இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆயிருக்கு. இப்போ வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் பொறுத்து வந்து ரிவ்யூ பார்த்து வாங்க, இன்னும் நல்லா இருக்க போகுது. பட் ஸ்பெக்ஸ் வச்சு பார்க்கும்போது அந்த ஃபோன் சூப்பராக கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம ஃபிஃப்த் ஃபோன் பற்றி பார்க்க போகிறோம். என்ன ஃபோன்னா மோட்டோரோலா. மோட்டோரோலா தரப்புல வந்து ரீசெண்டாக ஒரு 3 மாதம் முன்னாடி ஒரு சூப்பரான ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபோனில் எல்லாமே சூப்பராக இருக்க போகுது. உங்களுக்கு வந்து கேமராலேருந்து டிஸ்பிளே, பேட்டரி எல்லாமே சூப்பராக கொடுத்துருப்பாங்க. அது என்ன ஃபோன்னா Moto Edge 40 Neo. லான்ச் ஆகும்போது அந்த ஃபோன் அவ்வளோ சேல்ஸுக்கு வந்து அவ்வளோ யூனிட் இல்லை, பட் இப்போ வந்து யூனிட் வந்துருச்சு, வாங்கினா கண்டிப்பாக வாங்கிக்கலாம். இந்த ஃபோனோட ஸ்பெக்ஸ் பற்றி பார்த்துக்கலாம். இந்த ஃபோன் அவங்களுக்கு வந்து 6.55 இன்ச்க்கான ஒரு QOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. Dimensity 7030 ப்ராசர் மற்றும் 50 மெகாபிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா, உங்களுக்கு டுவெல் கேமரா ரியரில் இருக்குது, 32 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமராவும் இருக்குது. இந்த ஃபோனில் 5000 mAhக்கான மேசிவ் பேட்டரி கொடுத்துருக்காங்க. சார்ஜ் பண்ணுறதுக்கு 68 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. இந்த ஃபோனில் ரேம் பொறுத்தளவுக்கு 12GB ரேம் 256GB உங்களுக்கு வந்து கரெக்டாக 25,000 rupees வருது, ரொம்ப கம்மின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஸ்பெக்ஸ் வந்து வேறு யாருமே கொடுத்தது கிடையாது. இந்த ஃபோன் எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. கூட இந்த பட்ஜெட்டில் வந்து உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் சப்போர்ட்டும் இருக்குது, IP ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் இருக்குது. இந்த ஃபோன் ப்ளஸ் பற்றி பார்த்துக்கலாம். ப்ளஸ் பொறுத்தளவுக்கு ஓவரால் எல்லாமே நல்லா இருக்குது, ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. மைனஸ் பற்றி பார்க்கும்போது இந்த ஃபோனில் சர்வீஸ் சென்டர் தான் ஒரே சொல்ல வேண்டியதாக இருக்குது. மோட்டரோட சர்வீஸ் சென்டர் எப்பொழுதும் தெரியவில்லை, பட் இருக்குது. பட் எல்லா இடத்துலையும் இருக்குமான்னு தெரியல, சின்ன சின்ன இடத்துலலாம் இருக்குமான்னு தெரியல. தேர்ட் பார்ட்டியோட தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. தனியாக ஒரு சர்வீஸ் சென்டர் ஒன்று தாங்கன்னா நல்லாயிருக்கும். இது மட்டும் தான் முதல் கான். இந்த ஃபோனுடைய செகண்ட் கான் என்னன்னா, இந்த ஃபோனில் கேமரா குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, ஆவரேஜாக இருக்குது, ரொம்ப சூப்பராக எதிர்பார்க்க முடியாது. பட் நீங்கள் ஒரு அபோவ் ஆவரேஜாக நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னா கண்டிப்பாக எடுத்துக்கலாம், பட் நல்லாவே இருக்க போகுது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. மோட்டோ தரப்புல வந்து Moto Edge 40 Neo நல்லாவே இருக்க போகுது. இப்போ நம்ம 6th ஃபோன் பற்றி பார்க்க போகிறோம். என்ன ஃபோன்னா IQ. உங்கள் IQ தரப்புல வந்து ஒரு நல்ல ஒரு கேமிங் ஃபோன் வச்சிங்கன்னா இந்த ஃபோன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. என்ன ஃபோன்னா IQ Z7 Pro 5G. இந்த ஃபோன் வந்து கேமிங் சூப்பராக இருக்க போது, கூட வந்து எல்லாமே சூப்பராக கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபோனை ஸ்பெக்ஸ் பண்ணலாம். இந்த ஃபோன் உங்களுக்கு வந்து 6.78 இன்ச்க்கான ஒரு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. Mediatek Dimensity 7400 ஒரு ஆக்டோகோர் ப்ராசர் மற்றும் 64 மெகாபிக்சலுக்கான ஒரு OIS கேமரா, டுவெல் கேமரா ரியரில் இருக்குது, 14 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமராவும் இருக்குது. இந்த ஃபோனில் 4600 mAhக்கான மேசிவ் பேட்டரி கொடுத்துருக்காங்க. சார்ஜ் பண்ணுறதுக்கு 66 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. இந்த ஃபோன் உங்களுக்கு வந்து 8GB ரேம் 120GB பொறுத்தளவுக்கு 26,500 rupees வருது. பட் நீ கார்டு ஃபோன் யூஸ் பண்ணால் கூட ஒரு 25,500 rupees வரும்னு நினைக்கிறேன். 500 rupees அதிகமாக தான் இருக்கும் போது. பட் ஓவராலாக வந்து கேமிங்காக ஒரு ஃபோன் வேணும்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு ஃபோனே சொல்லலாம். இந்த ஃபோனுடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோன் அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு ப்ராசர் இருக்குது, கூட வந்து நல்ல ஒரு பேட்டரியும் இருக்குது, சார்ஜ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. இந்த ஃபோன் டிஸ்அட்வான்டேஜ் பொறுத்தளவுக்கு இந்த ஃபோனில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான், ரொம்ப பெருசுலாம் கிடையாது. கேமரா வந்து செல்ஃபி கேமரா ரொம்ப சூப்பர்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க, ஆவரேஜாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் தான் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. பட் வந்து நீங்கள் ஒரு நல்ல ஒரு கேமிங் மட்டும் இருந்தால் போதும்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. கேமரா வந்து ஓவராலாக இருந்தால் போதும்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம், நல்ல ஒரு ஃபோனே சொல்லலாம். IQ Z7 Pro கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. லாஸ்ட் ஃபோன் பற்றி பார்க்க போகிறோம். என்ன ஃபோன்னா சாம்சங். சில பேர் வந்து சாம்சங்காகவே ஃபோன் வாங்குவீங்க, ஒன் ஆஃப் தி UIக்காக கூட வந்து நல்ல ஒரு சர்வீஸ்க்காக கண்டிப்பாக வாங்குவீங்க. அதனால் வந்து சாம்சங் தரப்புல தான் நான் வந்து ஒரு ஃபோன் கொண்டு வந்திருக்கேன் 20,000 பட்ஜெட்டில். என்ன ஃபோன்னா சாம்சங் கேலக்ஸி A25 5G.
இந்த ஃபோன் இப்போ ரீசெண்டாக ஒரு மாதம் கூட இருக்காது, ஒரு 3 வீக்ஸ் முன்னாடி லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ஃபோனை போய்க்கான பார்த்துக்கலாம். இந்த ஃபோன் அவங்களுக்கு வந்து 6.5 இன்ச்க்கான ஒரு AMOLED டிஸ்பிளே, ப்ராசர் பொறுத்தளவுக்கு Exynos 1280க்கான ப்ராசர் கொடுத்துருக்காங்க. 50 மெகாபிக்சலுக்கான ஒரு ட்ரிபிள் கேமரா, 13 மெகாபிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமராவும் இருக்கு. 5000 mAhக்கான மேசிவ் பேட்டரி கொடுத்துருக்காங்க. சார்ஜ் பண்றதுக்கு 25 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. இந்த ஃபோன் ரேம் பொறுத்தளவுக்கு 8GB ரேம், 120GB பொறுத்தளவுக்கு 27,000 rupees வருது. 2000 அதிகமாகவே இருக்க போகுது. பட் நீங்கள் ஆஃபரில் வாங்கினா கம்மியாகவே இருக்க போகுது, அதையும் பார்த்துக்கோங்க. இந்த ஃபோனோடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோன் நம்மளுக்கு வந்து கேமரா சூப்பராக கொடுத்துருக்காங்க, கூட வந்து பேட்டரி நல்லா இருக்கு, டிஸ்பிளேவும் சூப்பராக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனுடைய மைனஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் 2 மைனஸ் இருக்கு. ஒன்று வந்து இந்த ஃபோனில் Exynos ப்ராசர் தான் கொடுத்துருக்காங்க. Exynos ப்ராசர்னால சில பேருக்கு பிடிக்காது, யாருக்குமே பிடிக்கலையோ அவங்க வந்து நம்ம முன்னாடி சொன்ன ஃபோன்ஸ் ஏதாவது ட்ரை பண்ணிப்பாங்க, அதுவும் நல்லா இருக்க போகுது. இன்னொரு மைனஸ் என்னன்னா, இந்த ஃபோனில் 5000 mAhக்கான பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. பட் சார்ஜ் பண்ணுறதுக்கு சார்ஜர் பாக்ஸில் கிடையாது, 25 வாட்க்கான சார்ஜர் நீங்கள் தனியாக தான் வாங்க வேண்டியதாக இருக்கும். பட் இந்த ஃபோனோட ப்ரைஸே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அது போக நீங்கள் சார்ஜர் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக 28-29 ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அது உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க, ஓகேன்னு சொல்லலாம். கூட இந்த ஃபோன் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து போக்கோ X6 சீரிஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த ஃபோன் இப்போ தான் லான்ச் ஆச்சு. நான் அந்த ஃபோன் தான் வந்து இந்த ப்ளேஸ் 7th ப்ளேஸ் வச்சுருந்தேன். சில பேர் வந்து இந்த மதர் ஓடிஷனால நிறைய பேர் வாங்க முடியறாங்க. ஸோ அதனால் வந்து அதை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி விட்டுட்டேன். இது சாம்சங் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போக்கோ X6 சீரிஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம், அதுவும் நல்ல ஃபோன் தான். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். சாம்சங் கேலக்ஸி A25 5G இல்லைனா போக்கோ X6 சீரிஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து ஜனவரி 2024 உங்ககிட்ட வந்து 25,000 rupees இருந்துச்சுன்னா எந்த ஃபோன் வாங்கலாம்னு பார்த்துருப்பீங்க. கூட வந்து நான் ஒரு 7 ஃபோன் சொல்லியிருப்பேன். 7 ஃபோன்லையுமே வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்குது இல்லை மைனஸ் இருக்குன்னு சொல்லியிருப்பேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கூட நான் சொன்ன ஃபோன்லேயே வந்து உங்களுக்கு எந்த ஃபோன் பிடிச்ச ஃபோன் சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் சொன்ன ஃபோன் தவிர வேறு ஏதாவது ஃபோன் உங்களுக்கு பிடிச்ச ஃபோனாக இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது ஃபோன் அவங்க பிளான் பண்ணாங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்கள், கூட லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை மாதிரி அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.